என்றும் நான் செல்ல மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பான சொந்த பந்தங்களே, இது உங்களுக்கான உங்களுடைய நேரத்தில் உங்களை சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறார். காலையில் சரியாக 6 மணிக்கு இந்த சேனல் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க கர்த்தர் உங்களுக்கும் கிருபை தந்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு அளவில்லாத நன்மையும் கிருபையும் காணப்படுகிறது. வசனங்கள் சொல்லுகிறது, சங்கீதம் 91ஆம் அதிகாரத்தில் 11வது வசனம் சொல்லுகிறது, உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுகிறார். என் அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நிறைய வாகன விபத்துக்களை நாம் பார்க்கிறோம். வாலிப பிள்ளைகள் 1, 2, 3 பேர் என்று சொல்லி வாகனத்தில் ஓட்டிக்கொண்டு செல்கிறதை நாம் பார்க்கிறோம். வேகங்கள் அதிகமாக கடந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் கடந்து போய் வீட்டுக்கு திரும்புறது வரைக்கும் நம்முடைய ஜீவன் நம்மக்கிட்ட இருக்கிறதா என்று நமக்கு தெரியாது. வாகனத்தில் ஓட்டிக்கொண்டு செல்லுகிறவர்கள் மிகுந்த கவனத்தோடு செல்லும்போது நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் வாகனங்களை எடுத்து செல்லுங்கள். இல்லையா? எங்கு பார்த்தாலும் இன்னைக்கு 6 விபத்துகள் 15 வயது, 18 வயது, 21 வயது வாலிப பிள்ளைகள் மரணத்தை சந்திக்கிறது. குத்துயிரும் குறைவீருமாக இருக்கிறார்கள். கைகள் கால்கள் அடிக்கப்பட்டவர்களை சாதாரணமாக நம்ம ஓரமாக போனாலும் நம்மளை என்ன பண்ணுறாங்க, எதிர்க்கிறவர்கள் பயந்து கீழே மாறி விடுகிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகள் எல்லாம், நீங்கள் போகக்கூடிய வழிகள் எல்லாம் உங்களை பாதுகாக்கும்படியாக அவர் தம்முடைய தூதர்களை அனுப்புவாராம். அப்படி அந்த தூதர்களை வர வைக்கக்கூடிய ஜெபமாக உன் ஜெபங்கள் மாற வேண்டும். நீ எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் கர்த்தருடைய வழிகளுக்குள் நீ நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறாயோ, கர்த்தருடைய வழி உனக்கு தேவைப்படுகிறது என்று சொன்னால், நீ எப்பொழுதும் அதிகாலை எழுந்து வேலைக்கு கடந்து போவதற்கு முன்பாக வீட்டில் முழங்கால் படியிட்டு செபித்து விட்டு உன் பைக்கோ, உன் காரோ, உன் ஆட்டோவோ, எந்த வாகனத்தை எடுக்கிறாய் அது மேலே 1 நிமிட கைகளை வைத்து, தகப்பனை எப்படி இங்கு நிற்கிறதோ அதுபோல் நான் திரும்ப பத்திரமாக வந்து இங்கே சேருகிற வரைக்கும் என் ஆண்டவரை இந்த வாகனத்தை என்ன பண்ணுங்க, எனக்கு ஆசீர்வதித்து கொடுங்க, போக்கிலும் வரத்தில் எனக்கு என்ன பண்ணுங்க, பாதுகாப்பை கொடுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க நீங்கள் கேட்கணும். ஏன்னா அப்போ தான் தேவன் நம்ம என்ன பண்ணுறாரு, பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் வழியும் சக்தியும் ஜீவன் உள்ள தேவனாக இருக்கிறார். நம்முடைய ஜீவன் விலையேறப்பட்டது. சகோதர சகோதரிகளே, நாம் வேகமாக போய் ஒரு காரியத்தை நாம் சாதிக்க போவதில்லை. ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் லேட்டாக போனால் அங்கே ஒரு பெரிய பிரச்சனை ஆக போகிறது கிடையாது. அதனால் பொறுமையில் ஒரு 5 நிமிடம் 10 நிமிடத்துக்கு முன்பாக கடந்து போய் மிகுந்த மெதுவாக நீங்கள் கடந்து போங்க, பொறுமையோடு நீங்கள் கடந்து போங்க. ஏன்னா நம்முடைய ஜீவன் கடவுளுடைய பார்வைக்கு விலையேறப்பட்டது. அதனால் உங்களை நம்பி உங்கள் பிள்ளைகள் இருக்கலாம், உங்களை நம்பி உங்கள் தாய் தகப்பன் இருக்கலாம். இப்படிப்பட்ட அநேக பேர் நீங்கள் என்ன பண்ணலாம், வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் போகும் பொழுது மிகுந்த கவனத்தோடு போக வேண்டும். கவனமாக வாகனத்தை ஓட்ட வேண்டும். வாகனத்தை ஓட்டும் போது செல்போனை காதில் வைத்துக்கொண்டு பேசிக்கொண்டு என்ன பண்ணாதீங்க, வாகனத்தை ஓட்டாதீங்க. ஒரு இடத்துல ஓரமாக நின்று விட்டு வாகனத்தை என்ன பண்ணுங்க, நிறுத்தி விட்டு தொலைபேசியில் பேசுங்க. எல்லாவற்றிலும் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா நீங்கள் போகிற காலையிலேயும் வேலைக்கு கிளம்பி போயிருங்க, இரவு நேரத்தில் தான் வருகிறீங்க. அப்போ அந்த நேரம் வரைக்கும் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று சொல்லி உங்களை குறித்து உங்கள் பெற்றோர்களுக்கும், உங்கள் சகோதரர்களுக்கும், உங்களுடைய தாய்க்கும், உங்கள் தகப்பனுக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கும் அந்த கவலை பாரங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட பாரங்களை இருக்கிற போது நீங்கள் மிகுந்த கவனத்தோடு என்ன பண்ணுங்க, பொறுமையோடு கூட நீங்கள் கடந்து போகணும். சரிங்களா? வாகனத்தை ஓட்டக்கூடிய நண்பான தெய்வ பிள்ளைகளை மிகுந்த கவனமாக ஓட்டுங்க. வாலிப பிள்ளைகளுக்கு பெற்றோர்களை விலை உயர்ந்த வாகனத்தை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வண்டிகளை வாங்கி கொடுத்து உங்கள் பிள்ளைகள் குறிப்பிட்ட காலம் வரும்போது நீங்கள் வாகனத்தை வாங்கி கொடுங்க. அது வரைக்கும் என்ன பண்ணாதீங்க, தயவு செய்து உங்கள் பிள்ளைகள் படித்து முடித்து அவன் சொந்த காலில் நிற்கும் பொழுது அவனை வாங்க வைங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் பார்க்குறது, அழகு பார்க்குறது நல்லது தான். ஆனால் அதுக்காக விலையேர்ந்த வண்டியை வாங்கி கொடுத்து, வாகனத்தை வாங்கி கொடுத்து அந்த ஜீவனை இழக்க வேண்டாம். சரிங்களா? இந்த ஜீவன் விலையேறப்பட்டது. ஜெபத்தோடு உங்களுடைய பிள்ளைகளை அனுப்புங்க. வாகனத்தில் ஓட்டும் பொழுது மிகுந்த கவனத்தோடு போங்க. கர்த்தருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக கடந்து வரும். அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி உங்கள் வழிகளை எல்லாவற்றையும் செம்மைப்படுத்தி உங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். God bless you.